நேர்த்தி கடன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பரவலாக எல்லா மதங்கள்லையுமே இருக்குது. நேர்த்தி கடன்ற ஒரு விஷயம் வந்து தன்னை வருத்தி கொள்ளுதல். அதாவது என்ன சொல்கிறது, கடவுளுக்காக தன்னை வருத்தி கொள்ளுதலை வந்து நேர்த்தி கடன்ற போர்வையில் அது சிறு தெய்வ வழிபாடாக இருந்தாலும் பெருதெய்வ வழிபாடாக இருந்தாலும் அதை வந்து மக்கள் வந்து உலகமெங்கும் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது சாட்டையால் அடிச்சுக்கிறது, உடம்பு அடிச்சுக்கிறதுலேருந்து, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுலேருந்து, என்னது நாக்கில் வேல் குத்தின்னு நடக்கிறது, பின்னாடி வந்து தேர் அது சின்னதாக வந்து கரகத்தை வந்து தேர் வச்சு இழுக்கிறது, இதில் பேர் என்ன, வாட் இஸ் தட், அந்த இப்போலாம் நவீனமாக வந்து முதுகில் வந்து கொத்திக்கிட்டு தொங்குறாங்க. இதில் அது பேர் என்ன, அந்த கிரேனில் தொங்குறாங்க. எஸ் கிரேனில் வந்து முதுகில் வந்து அழகுலாம் குத்திக்கிட்டு தொங்குறாங்க. அந்த மாதிரி நிறையா தன்னை வருத்தி கொண்டு கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதுன்னு ஒரு விஷயம் வந்து காலங்காலமாக இருக்குது. அது ஏன்னா வாழ்க்கை மீதான பயம் ஒன்று, எதிர்காலம் குறித்த பயம், மரணம் பற்றிய பயம், இந்த எல்லா பயங்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுவதற்கான ஒரு காரணமாக இருக்குது. எதிர்காலம் பற்றிய பயம்தான் இதில் வந்து ஆதார சுருதியாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சமீப காலமாக கொரோனாவுக்கு பிறகான மரணங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று வந்துட்டு இருக்கு. இளவயது மரணங்கள் நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒன்று சிம்பிளாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஓடவே ஓடாத ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்காங்க. ஒரு முஞ்சி போனால் ஒரு 15 நாள் 20 நாள் அந்த வண்டி ஓடவே இல்லை, 1.5 மாதம் ஓடலை, 2 மாதம் ஓடலை, அப்படிலாம் இருந்து அதன் பிறகு அந்த சைக்கிள் இயக்கம் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நெய் கேஜி எண்ணெய் கிண்ணெல்லாம் போட்டு ஓவர் அலிங்லாம் பண்ணால் தான் அந்த சைக்கிள் வந்து சிறப்பாக ஓடும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து நீங்கள் வந்து சரியாக ஓடலைன்னா, ஓடாமல் இருக்கிறது திரும்ப ஒன்றா என்ன கறக்கு முறக்கெல்லாம் சவுண்டு கேட்கும், ஒரு மாதிரி ஸ்மூத்னஸே இருக்காது. கொரோனா வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தை வந்து எல்லாரையும் முடக்கி போட்டது. நான் சொல்கிறது வந்து ஒரு சைக்கிள் 1 மாதம் ஓடனாலே அது ஓவராலிங் பண்ணால் தான் ஓடும். ஏன்னா மழை வெயிலாம் நடஞ்சிருக்கும், அது வந்து ஒரு மாதிரி ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குல்ல, 3 வருடம் வந்து வீட்டிலே வந்து அடகாத்தா மாதிரி இருந்து ஏகப்பட்ட மன உளைச்சல்கள்லாம் இருந்து எந்த செயல்பாடுகளுமே இல்லாத நிலையில் இப்படி இருக்கும்போது கொரோனாவுக்கு பிறகான மரணங்கள் அதிகரித்திருக்கு. அதை பற்றின ஒரு விரிவான பேச்சை தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதைப்போம் போல நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். என்னோடு இணைந்திருப்பது எஸ், ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ ஏன்னா அந்த வீடியோ முடிக்கும்போது எப்போத்தாலும் தொக்கா வந்து தனியாக சொல்கிறது வந்து எனக்கு அது இந்த ரொம்ப பிடிக்கல. ஸோ அதனால் அதை சேர்த்து சொல்லணும் அப்படின்ட்டு அதை இன்னைக்கு வேறு மாதிரி ஒன்று ஆரம்பிச்சா சொன்னேன். ரைட், எனிவே நிகழ்ச்சிக்கு போகலாம். அது என்ன இப்போ எதுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து சொல்லுங்கள், ஏதோ ஆரம்பிச்சிங்க. அப்படி கொரோனான்னு சொன்னதுனால ஆரம்பிக்க வந்தது என்னன்னா, கொரோனால நம்ம சும்மா இருந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது, வீட்லேயே முடங்கி இருந்தோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இணையம் பூராவே வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் பஜ்ஜி செஞ்சோம், இன்றைக்கி புதுசாக வந்து ரெசிபி செஞ்சோம் அப்படின்னு வகை வகையாக செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே இருந்தோம். ஒரு எக்ஸசைஸ் கிடையாதுங்கிறத விட்டுருவோம். நம்ம எக்ஸசைஸ் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பெருசாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. பட் அதிகபட்சமாக எழுந்து ஓடி திரும்பி வந்து ஆஃபீஸ்ல நடந்து உனக்கு கிடைக்காது ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லியே வாங்கிட்டு வந்தோம்ல, அதுவே அங்கே கட்டுன்றதா மேட்டர். அதே அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவும் இல்லாமல் இது வேற நம்ம வந்து நடுவில் சைக்கிள் கேப்பில் இப்போ கணவரை வந்து கவனிச்சிக்கிறதா இருக்கட்டும், அப்போ பசங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு தரதா இருக்கும், கரெக்டாக ஸ்நாக்ஸு புதுசாக ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுறோம், புதுசாக இதை ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொரோனால வேற எதுவுமே அவங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லாத மாதிரி இருந்தது. அதில் நிறையா வந்து ஃபுட்டோட ஹேபிட்ஸும் வந்து நிறையவே மாறிடுச்சு. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த விஷயம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த நேர்த்தி கடன் சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தப்ப 2 குட்டி குழந்தைங்க பசங்க ஒரு எல்கேஜி யூகேஜி இருக்கும், அதுங்களுக்கு அளவு குத்தி இருந்தாங்க. குத்தி அதுங்க அழுகுது ஒன்று. ஏன்னா அளவு குத்துறப்ப வலியை விட பயம் வேற வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த 2 குழந்தைங்களும் அழுதுட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நேர்த்தி கடன்ல வந்து இல்ல. இப்ப இந்த நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நீங்க வந்து இன்னொரு விஷயம் நம்ம எல்லார் வீட்லயுமே செய்யறது ஒண்ணு இருக்குது, மூக்குத்தி குத்துறது, காது குத்துறது. இது எல்லாமே வந்து அந்த நேர்த்தி கடன் லிஸ்ட்ல வரலாம் கூட இந்த லிஸ்ட்ல வருது. வாட் இஸ் தட், ஃபேஷன் லிஸ்ட்லையும் அழகுக்காகவும் அதை வந்து பண்ணுறோம். காது குத்தின்றது ஒரு ஃபேமஸான ஒரு செயல்பாடாகவே வந்து கிராமப்புறங்களில் அது எல்லா வீட்லேயும் குழந்தை பிறந்தா காது குத்தி மொட்டை அடிக்கிறதுன்னு ஒரு சடங்காகவே நடக்குது. அதனால் அந்த நேர்த்தி கடன் இல்லாத வீடுங்களும் இது நடக்குதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ யாரும் ஏன் காது குத்துறன்னு கேட்கல, ஏன் யாரும் மொட்டை அடிக்கலன்னு கேட்கல. இருந்தாலும் கடவுள் மீது ஒரு நேர்த்தி கடனுக்காக குலதெய்வ வழிபாட்டில் அதை வந்து செய்கிறதும் காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த காது குத்து
அந்த ட்ரெண்ட் இப்ப மாறி ஒரு இடத்துல நீ காது குத்துன தன்னாப்பார் 9 இடத்துல காது குத்துற மாதிரி இந்த காது இதுல ஃபுல்லா போட்டுக்கிறது, அதன் பிறகு இங்க எல்லாமே போட்டுக்கிறது, அதன் பிறகு நாக்குல போட்டுக்கிறது நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தொப்புல அந்த வளையம் போட்டுக்கிறது, அப்புறம் சொல்ல முடியாத இடங்கள்லாம் வளையத்தை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இங்க நான் வந்து பொதுவில் என்னால் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அப்படிலாம் வளையத்தினுடைய செயல்பாடுகள் அங்கங்க வளைஞ்சு நெளிஞ்சு நிக்குதுன்னு வச்சுக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்ப இன்னொரு ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த என்னது வாட் இஸ் தட் பச்சை குத்தி கொள்ளுதல். இந்த பச்சை குத்தி கொள்ளுதல்ன்றது ஒரு சின்னதாக ஒரு பேரு அப்படி இப்படின்னு போய் இப்போ வந்து முருகர் படத்தை வந்து மாரில் போட்டுக்கிற அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஓகே என்ன ஸோ நிமிந்து பார்த்தா முருகர் இருப்பாருன்னு வச்சுக்காங்களேன். சுபயோகத்தில் தமால் நிமிந்து பார்த்தா முருகர் வந்து சிரிச்சிட்டு இருப்பார் நம்மளை பார்த்து, ரொம்ப சையா இருக்கும், என்ன பண்றது இல்லை. அந்த மாதிரியாகலாம் வந்து இந்த செயல்பாடுகள் மாறிக்கிட்டே வருது காலங்காலமாக. அது எல்லாம் தனி மனித சுதந்திரம் போது அது நீங்கள் ஒன்றும் பண்ணவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்த்திகள். இப்போ சப்ஜெக்ட் வரேன். திருத்தணியில் ஒரு பையனுக்கு 5 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. ஓகே, புது பையன், 15 நாள் தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவன் என்ன பண்ணா, அவங்க வீட்டில் வந்து என்ன நினச்சிருக்காங்க, நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. இப்போ பொதுவாக வந்து திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறதே ஒரு நேர்த்திக்கடன், கோயில்களில் கல்யாணம் பண்ணுறதே நேர்த்திக்கடன். உதாரணம் எங்கள் ஊர் திருவந்திபுரம், கடலூர் திருவந்திபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளில் நடக்க முடியாது. 10க்கு 10 இடத்துல அவ்வளோ கல்யாணம் நடக்கும். பட் ஒரு வகையில் நான் அதை வரவேற்பேன். இது முதல் நாள் கல்யாணம், 2 நாள் மண்டப வாடகைலாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ரிசப்ஷன் வச்சா முடிஞ்சு போச்சு கதை. ஒரு ஈவினிங் ரிசப்ஷன், மதியானத்துக்கு மேலே மண்டபத்தை எடுத்து சாயங்காலத்துக்கு எல்லாரும் சாப்பாடு போட்டு முடிச்சா முடிஞ்சு போச்சு. 2 நாளும் போது அதனுடைய ப்ராசஸே வேற மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இந்த திருமண முறையை நான் ஆதரிக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் திருமண முறை இன்னும் எளிமையாக இருக்கணும், இன்னும் எளிமையாக போயிட்டு இருக்கணும். நாம எல்லாமே வந்து நம்மளுடைய கெத்தை காமிக்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா கடனை வாங்கி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து கோவில் திருமணம் ரைட், அது கோவில் திருமண முறை ரைட். இந்த மாதிரி வந்து பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வேண்டுதல் என்னன்னா திருப்பதியில் நடந்தே வந்து உங்க தரிசிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க, வேண்டுதல் பண்ணியிருக்காங்க பெற்றோர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பையனை கூட்டுக்கிட்டு திருப்பதியில் நடந்திருக்காங்க. ஒய்ஃபு கூட போனாங்களா என்னன்னு தெரியல. பட் எனிவே வேண்டுதலுக்கு இவர் மட்டும் போனாரா இல்லை அவங்க மட்டும் போனாங்களா நம்மளுக்கு அந்த விஷயங்கள் சரியாக தெரியல. ஆனால் மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காப்புல, கரெக்டாக 2350வது படி, 2350வது படியை ஏறும்போது சுருண்டு விழுந்துருக்காரு. என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். யோசிச்சு பாருங்க, 15 நாள். இப்போ இந்த ஊனிங் வந்து இருக்கும் எல்லாருக்குமே, அதாவது பெற்றோர்ல இருந்து பொண்ணுல இருந்து எல்லாருக்குமே ஏன் அனுப்பணுங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இது நீங்க எப்படியுமே நீங்க யோசிக்கவே முடியாது. இதை இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு வருஷம் சபரிமலைக்கு போறவங்க இருக்காங்க இல்லையா, அதுல போய் பாத்தீங்கன்னா அதுல விபத்துகள்ல சிக்கிறவங்க, இப்போ ஒண்ணுமே இல்லாம நேத்து கூட இமயமலைக்கு ஹிமாலயாஸ்ல ஒரு நேபாளத்து பக்கமும் ஏதோ ஒரு இந்திய பஸ் போய் அது விழுந்து ஒரு 40 பேர், அது மாதிரி நீங்க இதை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனால் இந்த நேர்த்திக்கடன்களை, ஏன்னா ஒரு காலத்துல கார் பஸ் போகல, அதனால வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டு இருந்தா அதை நீங்க நடந்து போனீங்க, ஓகே. அன்னைக்கான நடைப்பயணம் வந்து அது வந்து எளிமையாவே இருக்கும், அது ரொம்ப பெரிய கஷ்டமான. ஆனால் கார் இதெல்லாம் வந்து சொகுசாக மாற ஒரு உணவுக்காக நீங்க வந்து 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 5 மைல்லாம் தேடி போய் உணவு தரணுதெல்லாம் போக ஃபோன் பண்ண வீட்டுக்கே ஸ்விக்கி மூலமாக ஆர்டர் பண்ண வீட்டுக்கு வர்ற அளவுக்கான ஒரு சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கையை நம்ம வந்தாச்சு. ஏன்னா ஒரு காலத்துல ஒருவேளை உணவு என்பதே வந்து மனிதனுக்கு ரொம்ப குதிரை கொம்பா இருக்கும், அதுக்கு நாயா அலையணும். ஆனா இன்னைக்கு உணவு என்பது 3 வேளை உணவுன்றது வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடா சர்வ சாதாரணமாக கிடைச்ச அளவுக்கு நம்ம உணவு உற்பத்தியிலையும் சரி, தங்கறதுக்கு அன்னைக்கெல்லாம் எங்க ஒரு அன்னைக்கு என்ன வீட்டுல ஊர்லாம் தின்ன கட்டி வச்சிருந்தான், வந்து படுத்துட்டு காலைல கிளம்பி போறதுக்காக எல்லார் வீட்லயுமே தின்ன இருக்கும். ரொம்ப தூரம் பயணிச்சு வர்றவங்க பார்த்துட்டு காலையில அவங்க கருக்கள் அவன் சாணி தெளிக்கிற சத்தம் கட்ட அவன் எழுந்து கரெக்டா கிளம்புவான். அந்த மாதிரிலாம் தின்ன கட்டிலாம் வச்சிருந்தாங்க. அப்படிலாம் இருந்தது ஒரு காலம். போற வழியில சத்திரங்கள்ல இருந்தாலும் ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்மளாம் சொஃபஸ்டிகேட்டடான ஒரு அரணான வீடுகளுக்குள்ள, கான்கிரீட் வீடுகளுக்குள்ள நம்ம வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நடைபயணம் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து இதுக்கு இன்னொரு கோர் பாயிண்ட் அப்படின்னா அந்த
என்ன சொல்றது 3-4 வருடம் வந்து உடல் உழைப்பே இல்லாமல் உட்கார்ந்து கொண்டே இருந்தது தான் அதில் வந்து மிகப்பெரிய விஷயம். நான் அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னது சைக்கிள். நம்ம உடம்பும் ஒரு தொழிற்சாலை மாதிரியான விஷயம் தான் வச்சுக்காங்களேன். ஸோ பெரியார் வந்து இந்த விஷயத்தில் கரெக்டாகவே சொல்லுவார். இந்த என்னைக்காவது சாமி வந்தால் சமஸ்கிருதத்தில் நம்மளுக்கு வந்து மந்திரங்கள் ஒலிக்குது கோயில்களில். ஏன் சாமி வந்து சமஸ்கிருதத்தை சொல்ல மாட்டேதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் சமஸ்கிருதம் சொல்றவனா சாமி வந்து ஆடி இருக்க நீ பாத்திருக்கியா அப்படின்னு பெரியார் சொல்லுவார். கண்டிப்பா. ஸோ நேர்த்திக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்க கடவுள் அதாவது ஒரு டிராவலினுடைய அடிப்படையில் தான் இது போறீங்கன்னு போது அதை வருத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் அங்க மேட்ரு. ஓகே. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அதாவது நடை பயணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நாங்கள் இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து போகும்பொழுது இந்த மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்றப்ப என் ஃப்ரெண்ட் எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீ நடந்ததே கிடையாது, ஒரு வாரத்துக்கு நீ வந்து 1/2 hour to 1 hour வாக்கிங் போயிட்டு வா, டெய்லி வாக்கிங் போ, வாக்கிங் போனதுக்கு அப்புறம் வேணா நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு 1 month கண்டினியூஸா வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட சொல்லும்போது இதுக்கப்புறம் வேணா நம்ம வந்து மேலே ஏறதுக்கு போகலாம். அப்பவும் அவங்க சொன்னது என்ன, முடியல அப்படின்னும் பொழுது சொல்லிடு. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். முடியல அப்படிங்கும்போது நம்ம சொல்றது இல்ல. நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா, முடியலன்னா எப்படி முடியலன்னு போய் சொல்ல முடியும்? அங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயம்லாம் வரும்பொழுது அதெல்லாம் நம்ம மைண்ட்ல நிறைய வச்சுக்கிறோம். அந்த விஷயங்களையும் வந்து கொஞ்சம் உடச்சி வெளில வரணும் அப்படின்னு தோணுச்சு. நாங்க வந்து கடலூர்ல இருந்து பஸ் ஏறும் திருப்பதி. நாங்க போனதா சொல்றோம். திருப்பதிக்கு கடலூர்ல பஸ் ஏறும், வேலூர்ல போய் இறங்கி வேலூர்ல இருந்து திரும்ப பஸ் மாறுவோம் திருப்பதி. போய் கரெக்டாக எல்லாம் பஸ்ஸை பிடிச்சி ஏறி இறங்கி காலை ஒரு 8 மணி இறங்குற பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே என்னென்னா அந்த ரெஸ்ட் ரூமு அந்த குளிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் வந்து குளிச்சுட்டு பேக் பேக்கை தூக்கி மாட்டினோம்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 1 மணி 2 மணிக்கு போய் சேர்ந்துடும் எங்கே மேலே. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 1000 படிக்கட்டு இருக்குல்ல, அது செங்குத்தாக இருக்கும், அது ரொம்ப சிரமம். அதுக்கப்புறமா வந்து நடப்பாதை கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆனால் அந்த செங்குத்தாக இருக்கிற பாதையில் ஏறுறது இருக்குது இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். அப்போ வந்து முடியலாம் உட்காந்துடணும், உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கணும். 10 படியை ஏறி 10 படியை யாரையும் நிரூபிக்கிறதுக்காக நம்ம வாழவில்லை. அது ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ இன்னொன்று சாமி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ சாமியே வந்து நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். சாமியே காப்பாற்றுறது சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நம்ம வந்து சாமியை காப்பாற்றிருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஐயர் தான் கோயிலில் வேலை செய்கிற ஐயரை கைது பண்ணாங்க திருப்பதியில். ஒரு 150 பவுன் கிட்ட ஒரு வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி ஏகப்பட்ட பணங்கள். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையாகி அதில் வந்து அங்கே இருக்கிற டாலர்ஸ், அதில் இருக்கிற டாலர்ஸ்லாம் வந்து அங்கே வேலை செய்கிறவரே அடிச்சு இது போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்து அதெல்லாம் அமுக்கி அப்புறம் திரும்ப அது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் அதில் போயிருக்கு. கடவுள் நம்பிக்கைன்றது இல்லாதவர்கள் இருக்க முடியாது. இப்போ நானே நிறைய விஷயங்கள் பேசினாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நம்மை மீறிய ஒரு செயலுக்கு பேசுறது உண்டு. என்னடா பெரியாரை பேசிட்டு இப்படி பேசுற அப்படின்னா, பெரியார் அதான் சொன்னாரு, உனக்கு எது சரி வருதோ செய்யு, ஆனா அது நிறைய கேள்விகள் உட்படுத்திட்டு செய்யுன்னு சொன்னார். அவ்வளவுதான் மேட்ரு. அதனால சிறு வயதுலேருந்தே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் போது நாம அதுல இருந்து இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து எது சரி எது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தோட அதை வந்து டிராவல் பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த நியூஸ் பார்த்த உடனே இது எதற்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சோ இல்லையோ, இது ரொம்ப என்ன சொல், இதை தவிர்த்திருக்கலாமா, இது அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் நம்ம வந்து இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதோடைய என்ன சொல்றது தாட் ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் இட். அதுக்கு வந்து உதாரணம் இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த ஊசி போட்டதுமே இந்த நாட்டு வைத்த குரூப்லாம் வந்து கையா மேலே கத்துச்சு. ஏன்னா அது வந்து இப்போ அவங்களுக்கு ரெஜிஸ்டரே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு அலோபதி மருத்துவத்தில் எப்பயுமே வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் இருக்கும். இத்தனை பேர் வந்தான், இத்தனை பேர் பங்கு பெற்றான், இத்தனை பேருக்கு பிரச்சனை, இதுலேருந்து இவ்வளவு போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் 1000 பேருக்கு வந்து குடல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்டு அது. ஆனால் நாட்டு மருந்துக்காரங்கிட்ட போய் சாப்பிட்டதுக்கு வந்து ஒரு ரெக்கார்டும் கிடையாது. அவன் நல்லா இருந்தாலும் சரி, கெட்ட செத்து போனாலும் சரி, எந்த ரெக்கார்டுமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன குவிப்பானுங்கன்னா இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு. அது காரணம் என்னன்றதை அதுதான் சொல்கிறேன். 4 வருட காலத்துக்கு மேலே வந்து இந்த உடம்பு வந்து அப்படி சொகுசாக பழக்கப்பட்டு விட்டது. அதுதான் மிக முக்கிய காரணங்களாக ஒன்று நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து இந்த பார்வை தவறாகவும் இருக்கலாம். ஆனாலும் உங்களை வந்து திரும்ப ஓவராலிங் ஒரு வாட்டி பண்ணுறது நல்லது. தட்ஸ் ஆல். இன்னொரு விஷயத்தையும் இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது ஊந்துடுச்சு. நீலாம் ஒரு பிள்ளையா, நீலாம் பிள்ளைய வளர்க்குறேன், விபத்தில் விழுந்துடுச்சு, என்ன பண்ணும்? விபத்தில் விழுந்துடுச்சு, என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணை வந்து எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் அதை வந்து பேசி அந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ் ஆகி அம்மா வீட்டில் போயிருந்து செத்துட்டாங்க அவங்க. இந்த குழந்தைக்கு அம்மா இல்லை இன்னைக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உடனே பொங்கல் வச்சு இது மாதிரி பண்ணும்போது என்னன்னா இதுக்கான அதனால தான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன். கண்டிப்பா சும்மா பஸ் போனதுக்கே வந்து அவங்க என்ன சொன்னா அவன் என்ன பஸ் விபத்து அந்த மாதிரி தான் இது ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதற்கு முன்பான உளவியல் சிக்கல்களையும் இதை பார்க்குறேன். தேவையில்லாத நேர்த்தி கடன்கள்ல தவிர்க்கலாம் அப்படின்றோம். தட்ஸ் ஆல். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதான் உங்களை வருத்திக்கிட்டு செய்ய வேண்டாம்ன்றது. இப்ப இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அதான் ஏன்னா இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் Yes, அவங்களுக்கு. exactly. அந்த கல்யாணம் இப்ப வந்து அதன் பிறகு ஃபுல்லா நின்று முடிச்சு ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு உடனேவே ஒரு 15 நாள் அப்படின்னும் பொழுது ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா? உடம்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி என்ன வேலை செஞ்சாலும் தெரியல. நைட் அண்ட் நைட் டே ஷிஃப்டா என்ன எவ்வளவு ஸ்ட்ரெஸ், கல்யாணத்துக்கு வாங்கின கடன் இருக்குது, எவ்வளவு விஷயம் கொண்டாட்டி வந்து அவங்க கூட மிங்கிள் ஆகிற விஷயங்கள்னு இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள். இரண்டு சொந்தங்கள் ஒன்றா சேருது, அதுல இவன் மூஞ்ச தூக்கிட்டு போவான், அவன் அந்த பக்கம் வந்து இலைய வந்து எனக்கு வந்து கொழுந்தலை போலன்னு சொல்லி சண்டை வரும், இன்னும் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மீறி இந்த ஒரு 15 நாள் அப்படின்றதுல அது வந்து உண்மையிலே அது வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால வந்து இது வந்து என்ன சொல்றது, யாரையும் குற்றம் சொல்வதற்கல்ல, கண்டிப்பாக கூடுமான வரை இது ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம் எல்லாம். தட்ஸ் ஆல். எஸ், அதுதான். வேற என்ன, கூடுமான வரை எல்லா விஷயங்களும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேற ஏதாவது ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோடு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.